ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜிக்கி பேசுகிறேன். இப்பொழுது நான் இந்த வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கும்போது இடையில் ஒரு ஒரு விஜய் பற்றிய ஒரு விஷயத்தை அம்மா சொல்லி கொண்டிருந்தார்கள். அதை கேட்கும்போது எனக்கு இந்த வீடியோ செய்யும் மூடே போய்விட்டது. ஏனென்றால் அப்படி இருந்தது அது. என்னன்னு கேட்டால், அவர் இந்த கரூரில் இறந்த சம்பவங்களுக்காக அவர்களை சந்திப்பதாக சொல்லி கொண்டிருந்தார். அதே போல் சென்றிருக்கிறார். அங்கு போன ஒரு குடும்பம் இதை பற்றி பேசி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் 8 பேர் சென்றார்களாம் உள்ளே அவரை சந்திக்க. அவர் ஒரு தனி மனிதர் தான் இருந்திருக்கிறார். அவர் அசிஸ்டண்ட்டோ பிஓவோ அவர்களோ இவர்களோ மீடியாவோ யாருமே உள்ளே இல்லையா. நாங்கள் மட்டும்தான் 8 பேர் போனோம். எங்கள் காலில் விழுந்து கதறி அழுதார். அவர் எங்களை விட அதிகமாக அவர் தான் அழுதார். என்ன அவர் கேட்குறாரு, என்ன தோணுச்சு உங்களுக்குன்னு ஒரு மீடியாக்கார். அப்போ அவர் சொல்கிறாங்க, என் பிள்ளை இவ்வளோ தப்பு செய்தா மன்னிக்க மாட்டேம்மா. அப்படி தான் இருந்தது. எங்கள் மேலேயும் தவறு இருக்குது இல்லையா, அதனால் எங்களால் ஒன்றும் சொல்ல முடியல. எங்களை அவர் வெளியில் போனே சொல்ல 1 மணி நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். நாங்களாக தான் வெளியில் என்ன மற்றவங்கெல்லாம் நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு வெளியில் வந்தோம் அப்படின்னு சொன்னார். கதறி கதறி அழுதுருக்கிறார். எனக்கு கேட்கும்போதே எங்கோ ஒரு முறை மனிதாபிமானம் உள்ள மனிதர்கள் எங்கேயோ இருக்கத்தான் செய்கிறார்கள், நமக்குத்தான் தெரியவில்லை. இப்படிப்பட்ட மனிதர்களை கடவுள் தான் அனுப்புகிறார் என்று நாம் நினைக்க வேண்டும். தவறுகள் எங்கேயும் நடக்காமல் இல்லை. இந்த கட்சி ஆட்சி அதையெல்லாம் அப்புறம், அதை பற்றியெல்லாம் நான் பேச வரலை. மனிதாபிமானம் உள்ள மனிதனை பார்ப்பதே அரிதாக இருக்கிறது. அதற்காக இதை சொல்ல வந்தேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.